வணக்கம் and welcome to Gowri'sAdupangarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வானல வச்சுக்கலாம். அதுல நம்ம எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்திக்கிட்டாதான் நல்லா இருக்கும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை போட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். ஒரு 3 இருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா கத்திரிக்காய் சுருள வதங்கணும். நல்லா இது மாதிரி நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறம் இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இதுலயே எண்ணெய் நிறைய இருக்கு. சப்போஸ் எண்ணெய் பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 15 பல்லு பூண்டு நீட்ட நீட்டமா கட் பண்ணி போட்டிருக்கோம். போட்டு விட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டிருக்கோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நீங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். ஆனா சின்ன வெங்காயம் போட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வதங்கும் போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம நல்லா சுருள வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை கூட சேர்த்தி நல்லா பரட்டி விட்டுறலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அது லைட்டா பத்தாத மாதிரி இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதுல உப்பு கரெக்டா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம வதக்கும் போது நல்லா சிம்ல வச்சே வதக்கணும், இல்லைன்னா பிடிச்சுக்கும். இப்ப காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நசுக்கி பார்த்தா நல்லா காய் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.